தார் ரோடு பேஸு 300 அடி, ஒரு கேணி, 2 போரு, ஒரு ஃப்ரீ சர்வீஸு. இது மட்டும் இல்லைங்க, ஒரு 2 பண்ணை வீடு, ஒரு மாட்டு காடி அப்படின்னு சொல்லி அட்டகாசமாக கிடச்சிருக்கு. மேலும் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 90 தென்னை மரத்தோடு கிடச்சிருக்கு. இதில் வந்து என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தோம்னா, மலை அடிவாரத்தில் நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய ஏரியாவில் கிடச்சிருக்கு. மதுரை பைபாஸ்லேருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டரில் நம்ம இடமானது அமைஞ்சிருக்குங்க. ப்ராப்பர்ட்டியோட பரப்பு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு வந்து 85 சென்ட், ஒரு 30 சென்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு புறம்போக்காக கிடைக்குது. அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது, நம்ம இடத்துக்காரங்களுக்கு மட்டும்தாங்க பாத்தியப்படி. என்னன்னா சிறுமலை ஓட பாதையில் அந்த 30 சென்ட் ஒதுங்கி வருது. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சையர்னு தான் இருக்குது. இதுக்கு கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பேர் கையெழுத்து தான், அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி. நம்ம இதுவரை எடுத்து போட்டுட்ருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் பார்த்திங்கன்னா சுத்தமான டைட்டிலோடு தாங்க எடுத்து போட்டுட்ருக்கோம், நல்லபடியாக என்கொயரி பண்ணி. ரொம்ப நாள்லாம் இழுக்க மாட்டோம். ஆனால் என்னென்னா, இந்த இடத்த பொறுத்த மட்டிலும் ஓனர் கேட்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு மொத்தத்துக்கு 80 லட்ச ரூபா கேட்குறாப்புல. எந்த குறையும் சொல்ல முடியாது தோட்டத்தை பொறுத்த வரைக்கும். இந்த தொட்டியில் நமக்கு மொத்தம் வந்து 5000 லிட்டரு குறையாமல் பிடிக்கிற அளவுக்கு இருக்குங்க. அழகான சின்ன மாட்டுக்காடி, ஆடு 2 கட்டு போட்டிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா நமக்கு வாழை மரம், அங்கே வேப்ப மரம், எலுமிச்சங்கன்று ஊடை, இது இல்லாமல் பசுமாட்டு தீவனம்லாம் போட்டிருக்காங்கங்க. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, எங்கே பார்த்தாலும் பசேலுன்னு தான் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், நம்பி வாங்கலாம். கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் வாடிப்பட்டி ரூட்டில் எல்லா இடமும். ஸோ பார்த்துக்கங்க, இதான் ரேட்டு ஓனர் கேட்கக்கூடியது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் விவரங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.